வணக்கம் லீடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்க்ளைம் ஃப்ரான்ச்சைஸி எப்படி நம்ம ரெனிவல் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம். யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ 2024 டிசம்பர் 2 ஃபஸ்ட்டு லான்ச் ஆச்சு. அப்போது இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் அப்படின்ற ஒரு விஷயம், ஆனுவல் ரிட்டைன் சார்ஜஸ் அப்படின்றது ஒரு மினிமம் சார்ஜஸ் இருக்கும். அது வந்து 1500 + GST அப்படின்ற விஷயம் இருந்தது. அதையுமே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% ஆஃபரில் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கிறது. 885 750 + GST, அதுதான் 885 ரூபா நம்ம பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸியை தக்க வச்சுக்க முடியும். அப்போது இந்த ஆஃபரும் பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நவம்பர் 2026, அதாவது போன வருஷம் டிசம்பரில் டே 1 எடுத்தவங்களும் சரி, இப்போ போன மாதம் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8000 ஃப்ரான்ச்சைஸி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ இந்த 8000 ஃப்ரான்ச்சைஸி எடுத்த நபர்கள் முதற்கொண்டு அடுத்த வருஷம் நவம்பருக்குள்ளே அந்த ரெனிவலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குமே வந்து இதே ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகுதுன்ற ஒரு குட் நியூஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரோமோ கோடு தான் இங்கே மென்ஷனாக இருக்கிறது, RENW50 அப்படின்றது. அப்போ இந்த ப்ரோமோ கோடை பயன்படுத்தி நம்ம இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாக என்னுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணி, என்னோடய ஃப்ரான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் லைவாக அந்த ரெனிவல் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்னுடைய ஃப்ரான்ச்சைஸி ஆப்பை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன்ற விஷயத்தையும் இங்கே நம்ம வந்து உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 8 ஃப்ரான்ச்சைஸி இப்போ நான் எடுத்திருக்கேன் லீடர்ஸ். இதில் இப்போது டே 1 எடுத்த ஃப்ரான்ச்சைஸியை தான் இப்போ நம்ம ரெனிவல் பண்ண போகிறோம். அதுக்கும் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃப்ரான்ச்சைஸிக்கெலாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற, ஏன்னா இதோட வேல்யூஷன் புரிஞ்சு அடுத்து ஜனவரி மாதம் ஒரு ஃப்ரான்ச்சைஸி இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் எடுத்து மொத்தம் 8 ஃப்ரான்ச்சைஸி வரைக்கும் இப்போ நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக ரெனிவல் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நான் டச் பண்ணுறேன். டே 1 எடுத்த ஃப்ரான்ச்சைஸியோட இதில் கீழே பாருங்கள், இதில் நான் எவ்வளோ எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரெனியூ நவ் அப்படின்றது பாருங்கள், இதில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே உங்களுக்கு காமிக்கும் 1500. இப்போ இதை டிக் ஆப்ஷன் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அதோட டோட்டல் காஸ்ட்டு 1500 + GST 1770. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோமோ கோட் அப்படின்ட்டுருக்கும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ RENW50 இந்த ப்ரோமோ கோடை பயன்படுத்தி இதை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஆஃபர் ப்ரைஸ் ஷோ ஆகும். அப்போ 750 + GST 885 அப்படின்றத ஷோ ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்வே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஜிபே மூலமாக உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் கேட்வேல யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் கார்ட்லேயும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இங்கே ஆல்ரெடி நான் இப்போ ஐடியில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்றதான் இங்கே நான் ஷோ ஆகும். ஆனால் இது நான் ஜிபே எந்த பேமெண்ட் கேட்வேல என்ன நம்பர் கொடுத்துருக்கனோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதையும் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இங்கே கீழே பாருங்கள் சேஞ்சுன்னு இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஐடியில் ஓப்பன் பண்ணும்போது அது இருக்கும். நீங்கள் இதை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு நபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பேமெண்ட்டை அவருக்கு பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து பண்ணுவீங்க. ஓகே, சாரி. ஓகே, இப்போ என்னுடைய நம்பரும் டைப் பண்ணி எந்த நம்பர்லேருந்து நம்ம பேமெண்ட் அனுப்ப போகிறோம், இப்போ ஜிபே கனெக்ட் பண்ணியிருக்க நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போகும் நண்பர்களே. அப்போது இங்கே நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்குனாலும் ரெனிவல் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஐடிக்குள்ளே போய் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் பேமெண்ட் உங்களுடைய லிங்க்லேருந்து பண்ணும்போது அது என்ன பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இப்போ நான் வந்து ஜிபே டச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு பிளாங்காக தான் ஷோ ஆகும். அது வந்து ஜிபே மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போயுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. இப்போ நான் வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த டைமிங் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இது வந்து ஜிபே வந்து இதாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டைமிங் போயிட்டுருக்கும். ஸோ பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ என்னோடய இது வந்து பெய்டு ஆகிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்றது வந்தாச்சு. இப்போது வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது பாருங்கள், 2/12/2024 நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃப்ரான்ச்சைஸி பை பண்ணேன். இப்போ நான் ரினியூவல் ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறம் வேலிடிட்டி ரிமைனிங் டேட் பாருங்கள், 364 டேஸ் லெஃப்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து ரெனியூவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியும் நீங்கள் வந்து எத்தனை ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து டே ஷோவாக இருக்குது பாருங்கள். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ரெனியூவல் பண்ணி உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியை தக்க வச்சுக்கோங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.